19ஆம் அதிகாரம். சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் அவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன சொல்லுது? ஜீவனுக்கு ஏதுவானது. ஆமென் சொல்லுங்க. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இதுல இருந்து என்ன அப்படி புரியுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம பயந்து நடந்தா நம்ம ஆயுசு நாட்களை அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். அதுதான் நீதிமொழி 10:27 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் பெருக பண்ணும், ஆனா துன்மார்க்கரின் வருஷங்களோ குறுகி போகும் சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அப்ப ஆண்டவருக்கு அஞ்சி நம்ம நடந்தால் ஆயுள் நமக்கு நீடிக்கும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, அவ்வாறு நம்ம நடப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மன நிறைவு கிடைக்குமா? ஆமென் சொல்லுங்க. ஒரு திருப்தி, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து என்ன பண்ணுவான்? நிலைத்திருப்பான்னு சொல்றார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு அவ்வாறு நம்ம நடக்கும் போது, அவருக்கு அஞ்சு நடக்கும் போது ஆயுள் நீடிக்கிறது மாத்திரமல்ல, அப்படி நடப்பவர்களுக்கு மன நிறைவு வரும்னு சொல்றார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது அவர் சொல்றாரு, அவனை எந்த தீமையும் அவனை தொடாது, அணுகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் அப்ப ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், ஆகவே தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. பயப்படுதல ரெண்டு விதங்கிறது. அப்ப ரெண்டு விதத்துல நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு கர்த்தரை அறியாதவங்க பயப்படுறது இருக்குது, ரெண்டாவது கர்த்தரை அறிந்தவங்க பயப்படுறது இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை அறியாதவங்க பயப்படுற விதத்துல அவிசுவாசி எப்படி பயப்படுறான், கர்த்தரை அறிஞ்சவங்க எப்படி தேவனுக்கு பயப்படுறாங்கன்றத ரெண்டு காரியம் நம்ம உலக மக்களிடத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அவிசுவாசிக்கு தேவனுக்கு பயப்படவே என்பது அங்க வேதம் சொல்லுது. லோக்கா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, லோக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுது. அதுக்கு ஏற்றாறு போல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். லோக்கா 12ஆம் அதிகாரம், லோக்கா 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வாசிக்கலாம். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க அப்படியே படிச்சு பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்ப சொன்னா, அப்ப நியாய தீர்ப்புக்கு பின்பு நித்திய மரணத்துக்கு, அதாவது தேவனிடத்துல நித்தியமான அந்த பிரிவினை வரும். அப்ப பயப்படும் போது நமக்கு அந்த பிரிவினைக்கு கர்த்தர் அந்த பிரிவினைக்கு பயப்படுதல் தான் அப்படின்னு சொல்லி அங்க என்ன பண்றாரு சொல்றார். அப்ப நாம் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றார். அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் நம்ம விழுவது பயங்கரமா இருக்கும். ஆமென். அப்ப அவிசுவாசி தேவனுடைய பாகத்துல விழுறதுதான் ரொம்ப நல்லது அப்படின்றத அங்க சொல்றார். அப்ப விசுவாசி பயப்படுகிற பயம் கர்த்தரை அறிந்தவங்க சொன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்றன்னா, விசுவாசி பயப்படுகிற பயம் என்ன சொல்றன்னா வாசிக்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம என்ன ராஜ்யத்தை நம்ம பெற போகிறோம்? அப்ப அசைவில்லாத ராஜ்யம். ஒரு நாள் இதெல்லாம் அசையும். ஆமென். இந்த வானம் பூமி எல்லாமே அசையும். ஆனா அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்காரு? தேவன் நம்ம முன்குறிச்சிருக்கிறார். அதான் சொல்றாரு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்றார். நாம் என்ன எப்படி இருக்கணுமா? நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிற பயப்படுகிற தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுமா? நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப அது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து அவருடைய கிருபையை நம்ம பற்றிக்கணுமா. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. அவர் வந்துட்டு சாந்த குணமுள்ளவர் தான், மனதுருக்கும் தெய்வம் தான், அன்புள்ளவர் தான். ஆனா அதே போல பட்சிக்கிற அக்கினியாகவும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம அப்ப வந்து விசுவாசி தேவனுக்கு பயப்படுது என்பது வித்தியாசமானது. விசுவாசிகள் வந்துட்டு என்ன பண்ணோம், பயம் தேவனுக்கு பக்தி உள்ளதா வந்து என்ன பண்ணோம், மாறணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா நம்ம இப்படி வந்து என்ன பண்ணோம், அவருடைய கிருபையை பற்றிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பயப்படுதல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. வேதம் சொல்லுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று அறியையாகன்னு சொல்ற. அப்ப கொடிய காலம் வரும், நல்ல காலமே வராது. ஆமென். அப்ப தீங்கான காலங்கள் வரும். அதனால இந்த காலங்கள் வரும்போது அப்போ வந்து இப்போ சொன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், அவருடைய பிள்ளைகள் எல்லா தீங்குக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம், அதெல்லாம் நம்ம கடந்து அவருடைய ராஜ்யத்துக்கு அவர் வரதுக்கு முன்னாடி எல்லா தீங்கெல்லாம் வரும், கொடிய காலம் வரும். ஆமென். அல்லேலூயா. அதான் எப்படி எனில் அங்க வந்துட்டு அழகா அங்க சொல்றாரு, ஒரு பட்டியல் போட்டு சொல்றாரு. கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, வாசிக்கலாம். சாரி, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், பக்கமே 293. அங்க சொல்றாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கொடிய காலங்கள் வரும். இப்ப வந்து எல்லா இடத்துங்களும் பஞ்சங்கள், கொலை, கொள்ளை எல்லாம் வந்துட்டு இருக்குது ஆண்டுடைய வார்த்தையின்படி. அப்ப கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். பல மிஷினரிகள் தாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, பல சபைகள் பாழாக்கப்படுது. அதெல்லாம் வந்து கடைசி நாட்கள்ல இதெல்லாம் வந்து ரத்த சாட்சியா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு அவங்க வந்து அப்படியெல்லாம் மறிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் அந்நிய மக்களால பாதிக்கப்பட்டு அப்ப ஆண்டுக்கு விரோதமாக எழும்பி அவங்க எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னா, அவங்க மறிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மரணம் இல்ல, அவங்க இந்த பூமியில விதைக்கப்படுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க விதைக்க அந்த விதையை ஆண்டவர் என்ன பண்ண இழப்புறார். அங்க ஒரு ரத்தம் சிந்தப்படுதுன்னா அங்க ஒரு பெரிய உயிர் மீட்சி உண்டாகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், எப்படி எனில் மனுஷர்கள் கடைசி நாட்கள்ல அப்ப கொடிய காலம் வரும்னு சொன்னா அந்த நாட்கள் எப்படி இருக்குமா, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவனுக்கு பிரியமானவங்களா இல்லாம சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனை பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ தற்பெருமை இருக்கும், பணப்பெருமை இருக்கும், வீம்புக்காரர் இருப்பாங்க, அகந்தியா பெருமையா இருக்கிறோம், தூஷிக்கிறவங்க இருப்பாங்க, தாய் தகவல் கீழ்ப்படி மாட்டாங்க, நன்றி எவ்வளவோ அவங்க நன்மை செஞ்சாலும் நன்றி அறியாத இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாத இருப்பாங்க, சுபாவ அன்பு அவங்க மாறாது இருக்கும், இணங்காதவங்களை எல்லாம் இணங்கி ஒருமனப்பட்டு ஐக்கியப்படம் இருக்க மாட்டாங்க, அவதூறு செய்கிறவங்களா இருப்பாங்க, இங்கேயும் அங்கேயும் சொல்றவங்களா இருப்பாங்க, எச்சி அடக்கம் செல்ஃபு கமெண்ட் அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்காது. அப்ப கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவங்களெல்லாம் பகைக்கிறவங்க இருப்பாங்க, துரோகி துணிகரம் உள்ளவங்க இருமாப்பு உள்ளவங்க தேவ பிரியரா சுகபோக பிரியரா இருப்பாங்கன்றார். ஆமென் சொல்லுங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தடுத்து ஆண்டோடைய பிள்ளை மாதிரி நடிப்பாங்க, ஆனா எல்லாம் தோற்றமெல்லாம் இருக்கும், ஆனா செய்கள் எல்லாமே வித்தியாசம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை நீ விட்டு விலகு என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால இப்படி காப்பட்ட காலங்கள்ல நாம நிக்கிறோம். அதனால ஆண்டுக்கு நம்ம பயப்படுகிற பயம்
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்ப வந்து பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து கிருபாசனத்தை நம்ம என்ன பண்ண கிட்டி சேரணும் கிருபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கிறோம். நீதிமொழி 1:7 வாசித்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் வந்துட்டு ஞானத்தின் ஆரம்பம். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்துட்டு போயின்னா தேவன் யார் என்பதை நம்ம புரிந்து கொண்டு அவருக்கு பயபக்தியா நம்ம இருக்கும்போது சுபாவத்தை வளர்த்துக் கொள்ளும் வகையில வந்துட்டு என்ன பண்ணுவாரு, நமக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப உண்மையான நாமம் நமக்கு ஞானம் நமக்கு இருக்காது. ஆனா அவருக்கு பயப்படும் போதுதான் உண்மையான ஞானத்தை கர்த்தர் தராராம். ஆமென். அப்ப உண்மையான ஞானம் தேவன் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுதல் தான் இருக்குது. ஆமென். அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தான் வச்சிருக்கிறார். அது அவர் எப்படி பயப்படுறோமோ அவருக்கு அந்த ஞானத்தை அவர் புரிந்து கொள்ற விதத்துல கர்த்தர் வந்து என்ன பண்ணார், நமக்கு புரிய வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அததான் வந்து சொல்றாரு. உபாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா உபாகமம் திவ்ய உபதேச காண்டமும் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா திவ்ய உபதேச காண்டமும் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். இப்பொழுதும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நீ நடந்து அவரிடத்துல நீ என்ன செய்யணும், அவருக்கு பயப்படணும், அவர் வழிகளெல்லாம் நீ நடக்கணும், அவரிடத்துல அன்பு கூறணும். அவன்னா நேசிக்கணும், அவரை நேசிக்கணும் உன் முழு இருதயத்தோடும். அப்ப உன் தேவனாகிய கர்த்தரையே நீ என்ன செய்யணும், அவரை மட்டும் தான் நேசிக்கணும், அவரை தான் சேவிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் இன்று உனக்கு விதைக்கிற கற்பிக்கிற கற்பனையுடைய கற்பனைகளையும் அல்லாம. ஆமென் சொல்லுங்க. அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை தான் நீங்க கை கொண்டு நடக்கணும் அப்படின்றத தான் அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு நான் வேற ஒன்றும் உங்கள்கிட்ட என்ன பண்ணல கேட்கலன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு 20வது வசனம் 21வது வசனத்தை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை நீ சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவர் தான் உனக்கு புகழ்ச்சிக்கு தருவாரு. ஆமென் சொல்லுங்க. இதுவரையிலும் எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ காரியங்களை உன் வாழ்க்கையில செஞ்சிருக்காருன்னு சொன்னா அவர் தான் செஞ்சிருக்கிறார். அவர் தான் அந்த புகழ்ச்சி கனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதை காட்டிலும் பெரிதானவங்களையும் ஆண்டவர் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம் அவருக்கு நம்ம பயந்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை சேவித்து நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால வந்து போயின்னா அப்போ எபிரேயர் புத்தகத்துல நீ 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அப்ப பாருங்க, கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ ஆமென் சொல்லுங்க, அவனை என்ன செய்யறாரு ஆண்டவர், சிச்சிக்கிறார். நம்மளை வந்துட்டு என்ன பண்றாரு, சில சிச்சை அந்த அனுபவ ரீதியில நம்ம என்ன பண்ற கொண்டு போறார். ஆமென். அதான் சொல்ற, கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை முதலாவது சிச்சித்து எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்தியை போல நீங்க மறந்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு 7வது வசனம் சொல்றாரு, நீங்க சிச்சையே நீங்க சகிக்கிறவங்களா இந்த பாடு உபத்திரம் போராட்டம் நெருக்கம் எல்லாம் வருதுன்னா இதெல்லாம் வந்து நீ ஆண்டவர் தூஷித்திர கூடாது. இதெல்லாம் நீ சகிக்கிறன்னு சொன்னா இந்த சிச்சையை சகிக்கிறவங்களா இருந்தா நீ தேவன் உன்னை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிள்ளையாவே ஆண்டவர் நடத்துறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டா? தகப்பன் எந்த பிள்ளையாவது கண்டிக்காத விட்டுருக்காங்களா? அப்படி ஒருவேளை கண்டிக்காத உங்க பெற்றோர்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வளர்க்குறாங்கன்னா அது வந்து அந்த பிள்ளையா இருக்காது. கடைசியில பெற்றோர்களுக்கு அவமதிப்பை தான் கொண்டு வர கொடுக்கும். ஆமென். தகப்பன் வந்து சொல்றாங்க, அதான் வந்து சொல்றாரு, கீழே சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது என்றா. அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏன், என்னை மட்டும் கடவுள் உன்னை சிச்சித்து உன்னை கைட் பண்றாரு, அவருடைய பிள்ளையாவே நடத்துறதுக்கு பக்குவப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா எல்லாருக்கும் கிடைக்க சிச்சை எனக்கு கிடையாதுந்தா, அது போல எனக்கு இல்லாதுன்னு எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னா நீ என்னவா இருக்க மாட்ட, தேவனுடைய புத்திரரா தேவனுடைய பிள்ளையா இருக்க மாட்ட, வேசின் பிள்ளையா இருப்ப அப்படின்னு சொல்ற, பிசாசின் பிள்ளையா இருப்பன்றார். ஆமென் சொல்லுங்க. உலகத்தை சாத்தான வந்து பாப்பான், இவன் நீ அவனுக்கு பிரியமானதை நீ செஞ்சனா இவன் நம்ம கட்சிப்பா, இவனை நம்ம தொடவே தேவையில்ல, அவனை கண்டுக்கவே தேவையில்ல, இவன் நம்பாலு. நீ ஜெபம் பண்றியா, பைபிள் படிக்கிறியா, கடவுளை அதிகமா தேடுறியா, அவன் மேலதான் அவனுக்கு கண்ணு இருக்கும். அவனை எப்படா நம்ம வழிக்கு கொண்டு வருவானோ. ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத நீ வாழ்க்கை வாழ்றனா உன்னை கண்டுக்கவே மாட்டான் பிசாசு.
ஏன்னா அவன் நம்பாச்சுன்றா அப்படின்னு நினைச்சுக்குவான். ஆமே, அல்லேலூயா. அதனால வந்து சொன்னா, அப்ப இங்க கீழே சொல்றாரு, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, அப்ப நம்ம கொஞ்ச நாள் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு நம்ம பெற்றோர்கள், நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நம்ம கொஞ்ச காலம் நம்ம என்ன பண்ணோம், அடங்கி ஒடுங்கி கீழ்ப்படிந்து அவங்க சொல்ற மாதிரி நடக்கிறோம். ஆனா அவங்க சிச்சிக்கும் போது அவங்களுக்கு நம்ம நடக்கிறோம். ஆனா அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இந்த பூமிக்கு மட்டுமல்ல, நம்முடைய மறுமைக்கும் சேர்த்து அவருக்கு பிரியமானதா நம்ம வாழணும்ன்றதான் அவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறார். அதனால சிச்சிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. கீழே சொல்றாரு 10வது வசனத்துல, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடியா கொஞ்ச காலம் சிச்சித்தாங்க. ஒருத்தன் கையில பிடிச்சு நான் எப்படியாவது மாட்டி வச்சிடணும்டா சொல்லுவாங்க பெற்றோங்க. எப்படியா ஒண்ணு யாருன்னா வந்தானா போதும் தள்ளிடணும். அப்ப எப்படி இருக்குது பாரு மைண்டு. ஆமே, அப்புறமா என் பொண்ணு என் கண்ணு எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஆனா மைண்ட் எப்படி இருக்குது, எவனா வந்தா போதும் பிடிச்சி மாட்டிடணும். அவன் போய் எப்படியா ஒண்ணு அவனாச்சு அச்சுக்கணும் வச்சுக்கணும் எப்படின்னா கிடக்கட்டும், நம்ம கதை முடிஞ்சா போதும். ஆமே, இது நம்ம கதை. ஆனா இங்க சொல்றாரு, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடியா கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களா நாம் மாறணும்? எங்க அப்பா வந்து பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல பரிசுத்தமா நானும் இந்த பூமியில வாழ்ந்து அவரோடு கூட அவருடைய மகிமைக்கு எடுத்துக்கொள்ள பண்ணோம். அப்படின்னா கொஞ்ச காலம் நமக்கு பாடு இருக்கதான் செய்யும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பாடுகளை நம்ம சகிச்சுதான் ஆகணும். அதனால எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சையை போல எனக்கு வேணாப்பா, எனக்கு பாடு வேணாம், உபத்திரம் வேணாம், போராட்டமே வேணாம்னா நம்ம வந்து அவர்கிட்ட போக முடியாது. நம்ம இந்த பூமிக்குரியவங்களா நம்ம இருந்துருவோம். ஆமேன், அல்லேலூயா. அதனால வந்து எந்த சிச்சையும் தற்காலத்துல சந்தோஷமா காணாம துக்கமா காணப்படும். இன்னைக்கு ஒரு வேலை கஷ்டமா இருக்குதே அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அது பிற்காலத்துல அதுல பழகினவர்களுக்கு அது நீதியா இருக்கிற சமாதான பலனை தரும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அப்படியே பழகி பாருங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் எந்தெந்த பிரச்சனை எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கடந்து வரீங்களோ, அப்புறம் அட எத்தனையோ இதை விட எத்தனையோ பிரச்சனை எல்லாம் நான் சந்திச்சிட்டேன். இது என்ன டேக்டிஸ், நான் இதை பார்த்துன போ, ஆண்டு கிருபை இருந்தா போதும், எனக்கு ஜீவனை கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து இப்ப சொன்னா, அப்ப தற்காலத்துல எந்த சர்ச்சையும் வந்து என்ன பண்ண துக்கமா காணும். ஆனா அதுல பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சமாதான பலனை கத்தர் கொண்டு வந்து தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எடுக்கிறது ஒரு துணி தான். அந்த ஒரு துணிக்கு போய் அந்த கடையில கத்தாது மொத்தத்தை அதை தூக்க இதை தூக்க எல்லாத்தையும் கழிச்சு போடுறோம். அது எவ்வளவு நேரம் அதை அடுக்குவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா எடுக்கிறத எல்லாத்தையும் கழிச்சு விட்டு கழிச்சா இதை எடு அதை எடு இதை விட்டுரு அங்க வா அதை எடுப்பாங்க அதை எடு அங்கேயும் கழிப்பாங்க. கழிச்சா பார்த்தா ஒண்ணுமே செட்டால வேற கடைக்கு போயிடலாமா? ஆமே, இப்படி கூட உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால சோறை பார்த்து பானையில போட்டாச்சு, வேக வெந்துனுக்குது. வெந்துனுக்கும் போது எல்லாமே கை விட்டு உள்ள தூக்கி இருக்கிறோமா, நிமிட்டி எல்லா சோறு வெந்து போச்சான்னு பாக்குறோமா? ஒரு சோறு வெந்துக்குதான்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு சோறு வெந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு, நம்ம வடிச்சிடறோம். அந்த மாதிரி தான் நம்மளும் கூட. ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளை ஆண்டவர் சிச்சிக்கிறது நம்மளை அழகா வந்துட்டு திராணிக்கு மிஞ்சி சிச்சிக்கிறது கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளை அளவோடு தான் அவர் உண்மை உள்ள தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் 1 கொஞ்சம் 10:13 சொல்ல, திராணிக்கு மிஞ்சி நம்ம சோதிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்கறதே கிடையாது. அதுக்கு போக்கையும் வரத்தையும் உண்டாக்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு உதவி ஒத்தாசை செய்கிறவரா இருக்கிறார். அதனால அந்த சிச்சைன்றது தற்காலத்துல வந்து என்ன பண்ணோம், நமக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் பழகிட்டோம். அந்த பாடு உபத்திரம் வழியா நம்ம வந்துட்டு என்ன பண்ண எல்லாம் மேற்கொண்டு ஜெபம் பண்ணி நம்ம மேற்கொண்டோம்னா அதெல்லாம் ஒண்ணுமே பெருசாவே நமக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வந்து அப்ப விசுவாசிய தேவன் சிச்சத்தை அழித்துகிறது எதுக்குன்னா அவருடைய செயலை விவரிக்கிறது. அதனால ஏசாயா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அவருக்கு நீங்க பயப்படுறது எப்படி இருக்குதா, அவருக்கு ஒரு வாசனையா உன்னை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனை. இன்று நம்ம அவருடைய பிள்ளைகள் மத்தியில அப்ப தேவ பயம் காணப்படாம போனதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து சிந்தையற்றவங்களா வாழ்வதுதான் அவங்களுக்கு வருத்தமா காணுது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப தேவ சிந்தையில நம்ம வாழ்றோம், அவருக்கு உண்மையா பயந்து நம்ம வாழ்றோம்னா அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆமே, நம்ம மேல அவர் சந்தோஷப்படுவார்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பயப்படல, நம்ம அவருக்கு கீழ்ப்படல, நம்ம சாட்சியா இல்லை அப்படின்னு சொன்னா அவர் துக்கப்பட்டுனே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்மனால அவர் துக்கப்படக்கூடாது, அவர் சந்தோஷப்படணும். ஆமென் சொல்லுங்க. அதனால வந்து இப்ப சொன்னா அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல அததான் சொல்றாரு. 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அவருக்கு சாட்சியா வாழ வேண்டிய விசுவாசிகள் இடத்துல அப்ப ஒழுக்கக்கேடான காரியங்கள் இன்னைக்கு சீரழிவுக்கும் பாவங்களுக்கும் இன்னைக்கு வழிகாட்டுக்குது அப்படின்னு சொன்னா தேவனை அதிகமா தேடாம தேவனுக்கு பயந்து வாழாம உணர்வற்ற நிலையில நம்ம போறதுனால தான் அந்த பாதையை விட்டு வழி விலகி நம்ம போறதுனால தான் நம்ம போய் என்ன பண்ணோம், கெட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவருக்கு உண்மையா பயந்து இதுதான் வழி அப்படின்றத அதை சரியா நம்ம கை கொண்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த சரியான பாதையில கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 10வது வசனம் 11வது வசனம் அந்தபடியே உணர்வெல்லவன் இல்லை. வாசிங்க, அப்படியே படிச்சுன்னு வாங்க. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொண்டை எப்படி இருக்குதா, திறக்கப்பட்ட ஒரு பிரேத கூலி, அந்த அந்த போன கூலி மாதிரி சொல்றாரு. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, செந்த தீவிரிக்கிறதுன்னு சொல்றாரு. நிர்பந்தமும் அப்ப நாசமும் நிர்பந்தமும் அவங்க வழிகள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அவங்க அந்த சமாதானமான நல்ல வழியை என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை, இதெல்லாம் காரணம் தெய்வ பயம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லைன்னா சமாதான வழியை அவங்க அறியாததான் இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வந்து இப்ப சொன்னா நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகள் சாமத்துல 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை என்ன செய்தாங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவருடைய அறிவை வெறுத்தாங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தெரிந்து கொள்ளாமல் போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. 31வது வசனம், அந்த 30வது வசனம் பாருங்க. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, அதனால 31வது வசனம், அதனால அவங்க எப்படி போனாலும் அந்த வழியில கூடிய பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல வழியில போனாதான் நல்ல வழிக்கு பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்ற பலனை கிடைப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அவங்க யோசனை தேவனுடைய யோசனை இல்லை. ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல், பயத்தை கொண்டு வர தேவ மக்கள் வந்துட்டு என்ன பண்ணாங்க, தேவனுக்கு எது பிரியமானது, எதை கர்த்தர் வெறுக்கிறார், எதை வந்துட்டு ஆண்டவர் கனம் பண்றார் விரும்புகிறான்றதை நம்ம அறிஞ்சு நம்ம செயல்படுவதுதான் உண்மையான அவருக்கு பயப்படுற பயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா 100 வயசுல பொல்லையா கொடுத்துட்டு ஆண்டவர் அவனை வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய சுதன் என்றோ உன்னுடைய குமாரன் என்றோ உன் சொந்த குமாரன் என்றோ பாராம நீ எனக்காக பலி செலுத்துன்னு சொல்லிட்டார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 100 வயசுல 75 வயசுல ஆண்டவர் வந்து 75 வயசு வரைக்கும் புள்ள கிடையாது. 75 வயசுல ஆண்டு சொல்றாரு, அவனை அழைச்சிட்டு வந்து சொல்றாரு உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்றாரு. 25 வருஷம் ஆயிடுச்சு தான் பிள்ளைய கொடுக்குறாரு. ஆனா 25 வருஷம் பிள்ளைய கொடுத்த 25 வருஷம் கழிச்சு காத்திருந்து பிள்ளைய பெற்றுட்டாரு. இப்ப பிள்ளைய பெற்ற பிறகு ஆண்டு சொல்றாரு, அந்த பிள்ளை பால் மறந்த உடனே அந்த பிள்ளைய வந்து எனக்காக பலி செலுத்துன்னு சொல்றாரு. எப்படி இருக்குது? ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம், நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுடைய விசுவாசம், அவர் விசுவாசத்தின் தகப்பன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருப்பாரு, நீங்க எப்படி நினைப்பீங்களே தெரியல. ஆனா நான் நினைக்கிறேன் ஆபிரகாம இத 25 வருஷம் கழிச்சு அவர் சொன்னதை செஞ்சிருக்காருன்னா, இந்த 100 வயசுல புள்ள கொடுத்த ஆண்டவர் என் பலன் போச்சு, என் பொண்டாட்டினுடைய பலன் போச்சு, குழந்தை பிறக்கக்கூடிய எந்த வாய்ப்புமே இல்ல, இந்த வயசுல எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாருன்னா இன்னொரு குழந்தைய கொடுக்க முடியும். அதனாலதான் அவர் வந்து என்ன பண்ண பலி செலுத்த சொல்றாரு. அதனால பலி செலுத்தினா இன்னொரு பிள்ளை கொடுக்க போறாரு. இப்ப கொடுத்தவர் அதையும் கொடுப்பாரு. அந்த விசுவாசம் அவருக்கு இருந்திருக்கும். இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? ஆமென். அல்லேலூயா. ஆனா துணிஞ்சு என்ன பண்றாரு, அவர் வந்து அதை கூட பார்க்காம போனார். ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட ஆண்டு சொல்லும் போது அவன் பொண்டாட்டி கிட்ட ஆபிரகாம் சொல்லியிருந்தாருன்னா தேவ சத்தம் நிறைவேறிக்காது. நிறைவேறிக்குமா? ஏன் நிறைவேறிக்காது? என்ன ஏன் நிறைவேறிக்காது?
ஆட போயா என்னடா கடவுள் 100 வயசுல புள்ளைய கொடுத்து அந்த புள்ளைய எனக்கு பலி செலுத்தன்னு சொல்ற அவரெல்லாம் ஒரு கடவுளாடா இப்படி சொல்லிட்டுப்பாங்க. ஆமே. அதனாலதான் அவர் பொண்டாட்டி கிட்ட எல்லாம் எதை சொல்லணுமோ அதை சொல்றாரு, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்றதில்ல. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாண்டு எல்லாத்தையும் சொல்லிடும் கூடாது. தேவனுடைய சித்தத்திற்கு தேவனுடைய காரியத்துல மட்டும் எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதோ அது கடவுளுக்கும் அவங்களுக்கும் மட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பதான் தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல குடும்ப ஆலோசனையா குடும்பம் தான் ஒருமனப்பட்டு செய்யறது ரொம்ப நல்லது. ஆனா சில நேரத்துல கர்த்தர் சில நேரத்துல அவங்களுக்கு சொல்றத அழைச்ச ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும். ஆமே. அதனாலதான் ஆபிரகாம் பொண்டாட்டி கூட கூட சொல்லாத காலையில் எழுந்தார், புள்ளைய கூப்பிட்டாரு, விறக்கட்டையில ஆயத்தப்படுத்தினார், ஒரு கழுதையை கூப்பிட்டாரு, 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டாரு, காலையில அதிகாலை எழுந்து மோரியா மலைக்கு அவருக்கு சொன்னப்பட்ட இடத்துக்கு கூட்டு போனார், பலி செலுத்த போயிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா போயிட்டு கடைசியா வந்து பாருங்க, அந்த இடத்த தூரமா இருக்கும்போது கண்டுபிடிச்சாங்க அந்த மலை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த மலையிலே இங்கே அந்த வேலைக்காரன் நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு இப்ப போறாரு. இப்ப புள்ளைய மட்டும் கூட்டிட்டு போறாரு. ஆனா போகும்போது வழியில புள்ளையும் கேட்கறான். எல்லாம் இருக்குது, விறகு கட்டைக்குது, கத்திக்குது, எல்லாம் இருக்குது, பலி செலுத்துக்கு எங்கப்பா ஆடு? ஆனா ஆபிரகாம் அந்த நேரத்துல எப்படி ஆடி போயிருப்பான்ல. ஆமே. என்னடா இப்படி கேள்வி கேட்கறான் இவன் அப்படின்னு நினைச்சிருப்பான். இப்பெல்லாம் ஒரு ரவராவ பசங்க கேட்டு நம்மளால பதில் சொல்ல முடியல அவங்க கேட்கற கேள்விக்கு. ஆமே. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு ஏதோ ஒரு பதில் சொல்றாங்க. அது மாதிரி அன்னைக்கு அவன் பாருங்க ஈசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் அவங்க கேட்கறான். வந்துட்டு எல்லாம் இருக்குது எங்க பலி செலுத்துக்கு ஆடு? ஆபிரகாம் பாருங்க அப்பயும் பாருங்க விசுவாசமா சொல்றான். யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பலிக்குரிய ஆட்டை அவர் பார்த்துக்குவாருப்பா. விசுவாசத்தோட போறார். ஆமென்னு சொல்லுங்க. இப்போ அங்க ஒரு விசுவாசம் வந்துச்சு. இப்ப விறகட்டையெல்லாம் போயிட்டு அங்க பலிபீடத்தை கட்டி பலிபீடத்து மேல இப்ப கைய கால கட்டுறார். கட்டி புள்ளைய படுக்க வைக்கிறார். இதுல வந்து பாருங்க நீங்க யோசித்து பாருங்க. அப்ப வந்து இப்ப நான் கைய கால கட்டி நீ தானா பலியாக போற அப்படின்னு சொன்னா, இவனை படுக்க வச்சு அவன் வெட்டிட்டு வந்துருவான் இன்னைக்கு உள்ள காலம். ஆமென். ஆனா ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரா இருக்கிறாரோ, அவங்க அப்பன் சொல்றதுக்கெல்லாம் ஈசாக்கு தலையாட்டின்னு படுக பொம்மையாட்டுற மாதிரி வந்துட்டு என்ன பண்றா தலையாட்டுற பொம்மை மாதிரி கம்முன்னு கைய கால கட்டிக்கின்னு கம்முன்னு படுக்குன்னா படுத்துட்டாரு. ஆமென். அதிலே தெரியுது அந்த ஈசாக்கும் அவங்க அப்பனை போல வளர்க்கப்படுறாங்க கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு. ஆமென்னு சொல்லுங்க. கத்தி எடுத்து வாங்குற வரைக்கும் ஆண்டவரும் அமைதியா தான் பார்த்துட்டு இருக்காரு. இவன் எனக்கு பயப்படுறானா இல்லையானா ஏன் அதுக்கு முன்னாடி அவன் பயப்படல ஆபிரகாம. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் ஆதிகாண்டமும் 22:12 சொல்றாரு, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல உன் கையே போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பயப்படலையா? அவன் தெரியலையா ஆண்டவருக்கு? புள்ளைய கொடுத்து பலிபீடத்துல கொண்டு வந்து கெடுத்து கத்திய ஓங்குற வரைக்கும் பார்த்துட்டு இப்பதான் நீ எனக்கு பயப்படுறோன்றார். நம்ம பயத்துக்கும் ஆபிரகாமுடைய பயத்துக்கும் எவ்வளவு இது பாரு, யோசித்து பாரு உங்க வாழ்க்கையில. ஆமே. அல்லேலூயா. நம்ம பயம் எப்படி இருக்குது? நம்ம ஜெபம் பண்ண வாங்க இன்னைக்கு பிரேயர் இருக்குது, இன்னைக்கு வாங்க ஊழியத்துக்கு போகணும், இன்னைக்கு வாங்க இன்னைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னா நம்ம கடவுளுக்கு என்ன பயப்படுறோம்? சாக்கு சொல்றோமா? ஆபிரகாம் வந்துட்டு இப்ப என்ன இவ்வளோ காரியங்கள் புள்ளைய கொடுத்து புள்ளையவே பலி செலுத்துற வரைக்கும் கத்தி ஓங்குற வரைக்கும் அதுவும் கத்தி ஓங்குற வரைக்கும் பார்த்துட்டு இப்ப எனக்கு பயப்படுறோன்றது அறிஞ்சிருக்கின்றார். உங்க பயம் எப்படி இருக்குது? ஆபிரகாமினுடைய பயத்துக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க யோபு புத்தகத்துல கூட நீங்க வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, அவன் தேவன் அருவருக்கு அந்த பாத்தீங்கன்னா பொல்லாப்பையான விலை அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசிக்கலாம் அந்த யோபு புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம் யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று ம் 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 ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
எல்லாம் போச்சு. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுதை, 500 ஏழுமார்கள், எல்லாம் திரளான பணிவிடைக்காரர்கள், வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. இவனுக்கும் ஓட்டெடுத்து வந்துட்டு என்ன பண்ணான், சுரண்டிட்டுக்கிறான். ஆனா தன்னுடைய மனைவியும் சொல்றா வந்துட்டு, நீ இன்னும் வந்துட்டு உத்தம தலைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறது முன்ன. இப்படியெல்லாம் வந்துட்டு இது பண்ணும்போது சாத்தான் வந்துட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டான் ஒரே நாள்ல. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க ஆண்டவரு, நீ என் தாசனாகி யோபின் மேல கொஞ்சம் கவனம் வச்சியா? அப்ப ஆண்டவர் யோப குறித்து சாட்சி கொடுக்குறார் சாத்தானுக்கு முன்னாடி. ஒத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான அவனை போல மனுஷன், அவனை போல பூமியில ஒருத்தனம் கிடையாது. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு அவனை சாத்தான் முன்னாடி. ஆனா முகாந்திரம் இல்லாம அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவற, ஆனாலும் கூட இன்னும் அவன் தான் ஒத்தமத்தெல்லாம் உரியாக்குறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம அப்படி வந்து நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்மளை சொல்ல முடியுமா? யோசித்துப்பார். ஆமென். இன்னும் அவனை என்னதான் புழிஞ்சு எடுத்தாலும், ஆனாலும் அவன் தான் ஒத்தமத்துல உறுதியாக்குறான்பா அப்படின்னு ஆண்டவர் யோபை குறித்து ஒரு விட்னஸ் கொடுக்குறான். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுது பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல அங்க 2வது வசனம் சொல்றாரு பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும். பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவன், தான் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாயிருந்து. ஆமென் சொல்லுங்க. அவனும் பயப்படுறான், தான் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவங்களா இருந்திருக்கிறாங்க இந்த கொர்நேலியுடைய குடும்பத்தார். ஆமென். அவன் தேவ பக்தி உள்ளவன், தான் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. ஆமென் சொல்லுங்க. தேவ பக்தி இருக்குது, தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான், மிகுதியான தர்மங்கள் எல்லாம் செய்யறான். ஆனா அந்த இத்தாலியா பட்டணத்துல அவன் வந்து போய் அந்த கொர்நேலி அந்த செசரியா பட்டணத்துல ஒரு பெரிய மனுஷன், எல்லா இதுவும் அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து வச்சுக்கார். ஆனா நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டாங்க நம்மள அந்த அப்படியே என்ன பண்ணோம், ஆடாத ஆட்டம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனா எல்லாம் இருந்தும் தேவனுக்கு பிரியமா இருந்தான், தேவ பக்தி உள்ளவனா வந்தான். அவன் குடும்பமே தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கான். ஆமென். அல்லேலூயா. கடவுள் கொடுத்தா தான் நான் ஜெபம் பண்ணுவேன், இல்லைன்னா அவர் என்னை நேசிக்கிறாரா? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு என்னத்துக்கு போராட்டம்? நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் சர்ச்சுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு என்ன சத்தை செஞ்சுட்டாரு? இப்படி அவர் சொல்லவே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இவன் தான் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:35 பாருங்க, அதிலே சொல்றாரு, அவர் சொல்றாரு, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து. மேல அந்த 34வது வசனத்தை படிங்க சிஸ்டர். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமென் சொல்லுங்க. இவனை இப்படி ஆசீர்வதிக்கணும், அவனை அப்படி ஆசீர்வதி, அப்படி எல்லாம் கிடையாது. அவருக்கு யார் உண்மையா பயப்படுறாங்களோ அவங்க பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 115:13 வாசிக்கிறோம். அவருக்கு பயப்படுற பெரியோரையோ சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் எத்தனை வருஷம் விசுவாசி, நான் என்னைக்கு வந்த விசுவாசி, அப்படிலாம் கடவுள் பார்க்கறதில்ல. அவருக்கு பயந்து வாழ்றியா? அந்த பயம், அவருக்கு பயப்படுற பயம் உனக்கு இருக்குதா? அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது சொல்லிட்டு சொல்றாரு, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். ஆமென் சொல்லுங்க. என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப யார் அவருக்கு பயந்து நீதியை செய்யறானோ அவங்க தான் அவருக்கு பிரியம், உகந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யாருக்கு தான் பயப்படணும், யாருக்கு பயப்பட வேண்டாம்? நாம யாருக்கு பயப்படக்கூடாது? 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் அங்க சொல்றாரு, 4வது வசனத்துல வாசிக்கும் போது, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சரீரத்தை கொலை செய்யறவங்களுக்கு நீ பயப்படாதப்பா. உயிருக்கு பயப்படுறவங்க வந்து என்ன பண்ணாத, அப்படிப்பட்டவங்களுக்கு பயப்படாத. உன்னை கொன்று போட்டவன் அழிச்சிடவன், அப்படி உன்னை இல்லாத ஆக்கிறவன அவனுக்கு நீ பயப்படாத அப்படின்றார். ஆமென். அல்லேலூயா. அவன் யார் தெரியுமா? அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உன்னை அழிச்சிடவன், கொன்றுவன், உன்னை இல்லாத ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்றானா? நீ சொல்லணும், இவன் ஒரு மூட்டை பூச்சி, காலு போட்டு மெச்சி அழிச்சிடுவான். ஆமென் சொல்லுங்க. மூட்டை பூச்சி. ஆமென்.
மூட்டை பூச்சி ரொம்ப நாளைக்கு வாழாது. ஆமென் சொல்லுங்க. எங்க வந்து நம்மள தொந்தரவு கொடுக்குதோ அங்கேயே போட்டு காலில் போட்டு மெச்சிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. மெரிச்சிடுவன் இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ரோமர் 16:20 சொல்றார், சாத்தானா உங்க காலின் கீழே போட்டு மிதிக்க பண்ணுவாராம் அவரு. நசிக்க போடுவார். ஆமென் சொல்லுங்க. அப்படி மூட்டை பூச்சி, அதுங்க மூட்டை பூச்சிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லுவாங்க, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டவே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போனாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஓடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது வந்து உளுத்து போன மரம், இல்லைன்னா ரெண்டாவது ஒரு இது, அவங்க உளுத்து போன மரம். அந்த உளுத்து போன மரம் எவ்வளவு நாளைக்கு அது வந்துட்டு இருக்கும் அந்த மரத்துல. ஆமே. அது அப்ப அந்த பூச்சி சத்தம் உள்ளன்னு கேட்டுனுக்கும். நமக்கு மேல தோட்டம் தெரியாது, உள்ள இருந்தே கத்தினுக்கும். அந்த அங்க குடைஞ்சினே இருக்கும் உள்ள. அந்த மாதிரி நம்மள குடையிறவங்களை வந்து நம்ம காலிலேயே போடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இது உளுத்து போன மரம், ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கொஞ்ச நாள்ல போட்டுக்கணும், உளுந்து போயிடும். ஆமே. அது அடுப்புக்கு கூட உதவாது. உதவுதா? உளுத்து போன மரம் உதவுதா? வெறும் மாவாவே போடும். மரமா தான் தேம்படும், ஆனா மாவா போயிடும், ஒண்ணுமே இருக்காது. ஆமே. அந்த மாதிரி நம்ம என்னத்துக்கு அவங்களுக்கு பயப்படணும்? ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப திராணி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்பட வேண்டாம். அப்ப யாருக்கு தான் நம்ம பயப்படணும்? ஒரு 2 வசனத்தை படிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம். அப்ப வந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிக்கலாமே. அங்க உங்களுக்கு நல்லா புரியும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், 10ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கே நீங்க பயப்படுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. சரீரத்தையும் ஆத்துமாவும் நரகத்துக்கு அனுப்புறவருக்கு தான் பயப்படணுமே தவிர, ஆனா நம்ம வந்துட்டு சரீரத்தை மட்டும் கொல்றவங்களுக்கு நம்ம ஒரு நாளும் பயப்படவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் 2 பேதுரு புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். ஏன் காரணம் என்னன்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினால ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடல. அப்படி பாவம் செய்த தூதர்களே தப்ப விடலன்னா அவங்கள தப்ப விட்டுருவார் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. பிரகடன புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனத்தை படிக்கலாம். சகல ஜாதிகளுக்கும், சுகோத்திரத்தாருக்கும், பாசைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருட்டுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யாவருக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை என்னன்னா, அப்ப வந்துட்டு தேவனுக்கு பயந்து அவரை மட்டும் மகிமைப்படுத்துங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் வந்துட்டு வேலை வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் உண்டாக்கின படைச்சவரை அவரவே நீங்க தூதிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அததான் சொல்றாரு. எரேமியாவும் சொல்றாரு. எரேமியா புத்தகத்துல வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி எடுத்தாலும் அவர்கள் இறந்தாலும் கடவாத படிக்கும் எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. ஆமேன்னு சொல்லுங்க. கடல் போய் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் தான் இருக்கு. அதுக்கு மேல வந்து எவ்வளவு அலை வந்தாலும் அந்த இடத்துக்கு வராது. ஆமே. அலை மோதி எடுத்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கு, அது இறந்தாலும் கடவாதபடிக்கு, கடக்கக்கூடாத நித்திய பிரமாணத்தை சமுத்திரத்தின் மணலை எல்லையாக கர்த்தர் வைத்திருக்கிறேன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எனக்கு முன்பாக நீங்க அதிராதிருப்பீர்களோ. அந்த அப்ப வந்து சொல்றாரு. அப்ப வந்துட்டு அப்படி வந்து அவர் வந்து எல்லைக்குறைய அதிகே வச்சிருக்கார், ஒரு லிமிட் தான் வச்சிருக்கார். ஆமே. கர்த்தரின் சத்தம்
இது வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு ஆண்டவர் அதுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யாத்திராகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல நிர்கமகாண்டமும் 13ஆம் அதிகாரம் அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் அப்ப வந்து இருக்கிறாங்களோ, அப்ப தேவன் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அவர் கொள்ளுகிற கர்த்தர் அவர்தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த நீதியான கிரியைகள் அவர்கிட்ட இருக்குதுன்றதை நம்ம விசுவாசித்து அவரை நம்ம என்ன பண்ணோம், கனப்படுத்துறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து சொல்றாரு 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கும் போது, யாத்திராகமம் 13:23 அங்க என்ன சொல்றாருன்னா, 22வது வசனம் படிங்க. சாரி, மார்க் புத்தகத்தை படிங்க. யாத்திராகமம் சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க வந்து சொல்றாரு, இதோ கிறிஸ்து இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு என்று எவனாவது சொன்னா நம்பாதீங்க. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசி எழும்பி கூடுமானா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களை அற்புதங்களை செய்வாங்க. நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இதோ எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு நம்ம பயந்து, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் நம்ம பயப்படாத, நம்ம வந்து கேட்காம தேவனுக்கு உண்மையா பயந்து நடந்துக்கணும். அவர் எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அப்ப அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருக்கு அஞ்சி நடந்த போது நமக்கு ஆயுள் நீடிக்கும். அவரோடு கூட நம்ம நடக்கும் போது மனநிறைவு கிடைக்கும். தீங்கு ஒன்றும் நம்மை வந்து அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரே, காலை வேளையில நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ந்து பெறுக. ஆண்டவரே, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவரே ஆராதனை செய்து கிருபாசனத்தை அண்டையிலே சேரக்கடவும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த கிருபையை பற்றி கொள்ள ஆண்டவரே நீங்க ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆபிரகாம் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை ஆண்டவரே பல பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே அவனை பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே அவன் விசுவாசத்தின் தகப்பனை போல நாங்களும் எல்லா ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை சார்ந்து உம்மையை நோக்கி பார்த்து உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து உமக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரே உம்மை மாத்திரமே சார்ந்திருக்க வாழ எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கிரியை செய்வீராக. ஆண்டவரே யோபு ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும் கூட நான் உத்தமத்திலே உறுதியா இருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுத்ததே போல நீர் ஆண்டவரே எங்களை குறித்து சாட்சி கொடுக்க ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து கனி கொடுக்க இந்த பூமியில ஆண்டவரே இருக்கிற நாட்கள்ல நாங்கள் உத்தமமாய் உண்மையாய் வாழ்ந்து நாங்கள் உமக்கு பயப்படுவராய் நாங்கள் அந்த ஜீவனம் பண்ண நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவன்களா இருப்பார்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம். அப்படி நீங்க கிரியை செய்வீராக. ஆண்டவரே இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமான உத்தமனமாய் தேவனோடு சஞ்சரித்ததே போல இந்த உலக மக்களை பார்க்காதபடிக்கு ஆண்டவரே அந்த அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்த மக்கள் மத்தியில அந்த நோவா உத்தமனாய் நீதிமானாய் உம்மோடு கூட வாழ்கிறவனாய் இருந்ததை போல ஆண்டவரே இதுக்கு எங்க பார்த்தாலும் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்க பார்த்தாலும் கொள்ளைகள் ஆண்டவரே துதிக்கிறோம், கற்பழிப்புகள் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஆண்டவரே பல விதங்களில உமக்கு பிரியமினால வழிகளில ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்க அந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல உம்மை போல நாங்க நன்மை செய்து உம்மை போல நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக எங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நோவாக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததே போல உங்க கிருபைக்கு காத்திருக்கிற மேல நீங்க பிரியமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே உமக்காக யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க, வாழ தீர்மானிக்கிறாங்களோ
அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தை, அவங்களுக்கு வேண்டிய கிருபையை, அவங்களுக்கு வேண்டிய பலனை, அவங்களுக்கு வேண்டிய சத்துவத்தை நீதாமே கட்டிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிரீஸ்வங்க நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம். சரீர பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலவீனங்கள் எல்லாம் அகற்றி உற்சாகமான ஆவினால உள்ளன்போடு கூட நேசிக்க இருதத்தை தரும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் எந்த விதத்திலும் உம்முடைய நாமங்கள் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு எல்லா இடங்களிலும் உம்மை உயர்த்துகிற துதி எப்பொழுதும் நிறைந்திருக்க கிருபை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி கிரீஸ்வங்க நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்பராய் கடந்துட்டு ஆசீர்வதிப்பராக. வர தடப்பட்ட ஒவ்வொருவரையும் சந்திப்பராக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற வார்த்தையை நினைவு கூறுகிறாங்க. ஒவ்வொருக்கும் அந்த ஆண்டவரே ஓய்வு நாளை ஆசரி பண்ணி எண்ணம் போல ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து அவங்களை உணர்வுள்ள ஆவி தூண்டி அவனெல்லாம் வருகிற நாட்களை கூட்டி சேர்த்து உடைய நாம மகிமைக்காக ஏற்படுத்த முடியும் ஜெபிக்கிறோம். கிரீஸ்வங்க நாமத்தையே மயப்படுத்திடலாம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசுரத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்று சதாக்கள் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருச்சபைக்கு கொடுக்க வேண்டியவங்க, கொடுக்காதவங்க தயவு செஞ்சு கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இந்த கம்பிக்காரங்களுக்கு இந்த